இந்த கட்டுத்தடிக்காரன் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து அந்த தீரன் சின்னமலையுடன் சேர்ந்து போரிட்டு அந்த ஆங்கிலேயர்களின் குடலை உருவி மாலை அணிவித்தவர் தான் இந்த கொங்கு குணாளர் நாடார். இந்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். வேட்டுவ கவுண்டர்களின் ஒரே தலைவன், ஒரே முதல்வன், வேட்டுவர்களின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வல்வலோரியின் மறுபிறவி அண்ணன் கே ராஜ் கவுண்டர் அவர்களுக்கும் எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த நடிகர்களுக்கும் எந்த தலைவர்களுக்கும் ரசிகர் மன்றம் அல்ல, ஆனால் எங்கள் நாடார் குல நாயகன் சமுதாய போராளி எங்கள் அண்ணன் ஹரி நாடார்கள் அவர்கள் இன்னைக்கு எங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய போராளியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த ஐம்பெரும் விழாவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக 9 ஆண்டுகால ஆட்சி வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் திட்டத்தை திரும்பவும் கொண்டு வர வேண்டிய தவிர புதிதாக எந்த சட்டத்தையும் ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்களை போற்றி இந்த புதிய திராவிட கழகம் சிறப்பான முறையில் இந்த ஐம்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குணாளர் நாடார் தீரன் சின்னமலையுடன் சேர்ந்து போரிட்டு பல போராட்டங்களை செய்து போர்களை புரிந்து வெற்றி கண்ட நம்ம குணாளர் நாடாருடைய வரலாறை மீட்டெடுக்க இன்று இந்த நாடார் சமுதாயம் இதே நத்தக்கடையூரில் பிறந்த நம்ம குணாளர் நாடாருடைய வரலாறை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சில அமைப்பினர் அதையும் தேடுறான். என்னங்கிறான், இது எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரோட தம்பி அப்படின்னு சொல்லிக்கொண்டு வளம் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நத்தக்கடையூரில் பிறந்த மண்ணில் இருந்து சொல்கின்றேன், இந்த மண்ணில் பிறந்த நம் குணாளர் நாடார் அவர்களோட வரலாறு மீட்டெடுத்து இதே பகுதியில் இந்த செல்லம்பாளைய பகுதியில் அவரோட திருவுருவ சிலையை நிறுவி இதே மணிமண்டபத்தை அமைத்து குணாளர் நாடார் வெங்கச்சிலை அரசு விழாவாக எடுக்க நாங்கள் அனைத்து நம் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, வல்வலோரியுடைய வேட்டுவ கவுண்டர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நம் ராஜ் கவுண்டர் உட்பட நம்ம வடிவேல் ராமன் உட்பட அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களும் சேர்ந்து எப்படியாவது நம்ம குணாளர் நாடாருடைய வரலாறை மீட்டெடுப்போம் என்று சொல்லி உறுதியளிக்கின்றோம். இந்த கட்டுத்தடிக்காரன் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து அந்த தீரன் சின்னமலையுடன் சேர்ந்து போரிட்டு அந்த ஆங்கிலேயர்களின் குடலை உருவி மாலை அணிவித்தவர் தான் இந்த கொங்கு குணாளர் நாடார். இந்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். இந்த பகுதியில் பிறந்தவர். சொல்ல போனா ஒரே சாதியினருக்கு மட்டும்தான் இந்த வீர வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே சாதியினருக்கு மட்டும்தான் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் இருக்கு என்று சொல்லிட்டு, ஒரே சாதியினருக்கு தான் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறீர்களா? ஒருவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து சாதியினருக்குமான இந்த கொங்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கொங்கு நாடார், கொங்கு அருந்ததியர், கொங்கு செட்டியார் உட்பட அனைத்து சமுதாயத்துக்கும் ஆனதுதான் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம், இந்த வள்ளி கும்மை, இதே வீர விளையாடு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா நீங்க மட்டும்தான் பெருந்தா வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு இந்த கட்டுக்கதையில அவனி நடக்காது. இந்த பகுதியில், இந்த மொடக்குறிச்சி பகுதியில் இந்த வேட்டுவ கவுண்டர்கள் இனமான இந்த ராஜ் கவுண்டர்கள் அவர்களை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை வெற்றி பெற வைத்து கண்டிப்பாக இந்த நாடார் சமுதாயம் உறுதுணையாக நின்று அவர்களை வெற்றி பெற செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எங்களை ஒடுக்க ஒடுக்க, நசுக்க நசுக்க நாங்கள் வீறுகண்டு பொங்கி எழுந்து இந்த அரசு அதிகாரத்தில் இந்த நாடார் சமுதாயம், இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயம், இந்த அருந்ததி சமுதாயம் கண்டிப்பாக களத்தில் நிற்கும், ஜெயிப்போம் என்று சொல்லி
எங்களை அடக்க நினைப்பவர்களை ஒரு நாள் நாங்கள் அடக்கிய தீர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.